வணக்கம். இன்னைக்கு நம்ம மூளைக்கு ஒரு சின்ன ஒர்க் அவுட் கொடுக்கலாமா? ஆனா பயப்படாதீங்க, இது ஒன்னும் கஷ்டமான ஒர்க் அவுட் இல்ல. உங்க கவனத்தையும் சிந்தனை திறனையும் இன்னும் ஷார்ப் ஆக்குறதுக்கு சில ஜாலியான பயிற்சிகளை பத்தி தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். தியானம், மூச்சு பயிற்சிலாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா இது கொஞ்சம் வேற மாதிரி, நீங்களே விரும்பி செய்யற மாதிரி இருக்கும். உங்க மைண்ட் ஏற்கனவே ரொம்ப ஷார்ப்பா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? சரி, அப்போ ஒரு சின்ன டெஸ்ட் வச்சு பாத்துடலாமா? வாங்க. உங்க அறிவாற்றல் திறனை இன்னும் பலப்படுத்துறதுக்காக வடிவமைக்கப்பட்ட ஒரு 7 ஜாலியான பயிற்சிகள் மூலமா டெஸ்ட் பண்ணி அதை எப்படி இன்னும் சூப்பராக்கலான்னு பார்க்கலாம். சரி, நம்ம மென்டல் ஜிம்மோட முதல் ரவுண்டுக்குள்ள போலாம். இது முழுக்க முழுக்க உங்க ஃபோக்கஸை டெஸ்ட் பண்றதுக்காகவே. பயிற்சி பேரு ஷால்ட்டி டேபிள். இப்ப ஸ்கிரீன்ல ஒரு டேபிள் வரும் பாருங்க. அதுல 1ல இருந்து 36 வரைக்கும் நம்பர்ஸ் கலைஞ்சு இருக்கும். கரெக்டா 40 செகண்ட் டைம் அதுக்குள்ள 1ல இருந்து 36 வரைக்கும் வரிசையா கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்க. ரெடியா? ஸ்டார்ட். சரி, இதனால நம்ம மூளைக்கு என்ன நல்லது நடக்குது? இது தகவல்களை வேகமா ப்ராசஸ் பண்ண உங்க மூளைக்கு ட்ரைனிங் கொடுக்குது. முக்கியமா உங்க பெரிஃபெரல் விஷன், அதாவது ஒரே நேரத்துல சுத்தி இருக்கிற நிறைய விஷயங்களை கவனிக்கிற திறனை இதை மேம்படுத்துது. ஒருவேளை உங்களால உடனே செய்ய முடியலனாலும் கவலைப்படாதீங்க, பிராக்டிஸ் பண்ண ஸ்பீட் கண்டிப்பா வந்துடும். 2வது பயிற்சி மல்டி கலர் டெக்ஸ்ட். இப்ப நீங்க பார்க்க போற வார்த்தைகளை படிக்காதீங்க, அதுக்கு பதிலா அந்த வார்த்தை என்ன கலர்ல எழுதியிருக்குன்னு சத்தமா சொல்லுங்க. உதாரணத்துக்கு, செவப்புங்கிற வார்த்தை நீல கலர்ல இருந்தா நீங்க நீலம்னு தான் சொல்லணும். பாக்குறதுக்கு ரொம்ப சிம்பிளா தெரியுதா? ஆனா உங்க மூளைக்குள்ள ஒரு பெரிய போராட்டமே நடக்கும். வார்த்தைய படிக்கிறதா இல்ல கலரை சொல்றதானு மூளை கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். இந்த மாதிரி முரண்பாடான தகவல்களை ப்ராசஸ் பண்ண வைக்கிறதுனால உங்க மெமரி, ஃபோக்கஸ், மல்டி டாஸ்கிங் திறன் கூட சூப்பரா டெவலப் ஆகும். ஓகே, இப்ப அடுத்த செக்ஷனுக்கு போலாம். இந்த பயிற்சிகள் உங்க மனக்கண்ணையும் ஞாபக சக்தியையும் கூர்மையாக்குறதுக்கு. 3வது பயிற்சி பிளைண்ட் ஃபோல்ட் சேலஞ்ச். முதல்ல உங்க கண்ணை மூடிக்கோங்க. இப்போ ஒரு பேப்பர்ல உங்க பேரை எழுத ட்ரை பண்ணுங்க. அடுத்து ஒரு வட்டம் இல்லனா சதுரம் மாதிரி சிம்பிளான ஒரு ஷேப் வரைஞ்சு பாருங்க. சரி, இதெல்லாம் ஓகேனா உங்க போன்ல ஒரு வாக்கியத்தை டைப் பண்ணி பார்க்கலாமா? என்ன, ட்ரை பண்ண ரெடியா? அப்போ இந்த வீடியோவை இங்கே பாஸ் பண்ணிட்டு கண்ணை மூடிக்கிட்டே உங்க பேரை கமெண்ட்ஸ்ல டைப் பண்ணுங்க பார்க்கலாம். முடியுதான்னு பாப்போம். கண்ணை மூடிட்டு ஒரு வேலையை செய்யும்போது என்ன நடக்குதுன்னு தெரியுமா? உங்க மூளை வெறும் ஞாபக சக்தியை மட்டும்தான் நம்பி இருக்கணும். இப்படி பார்வை இல்லாம ஒரு வேலையை செய்யும்போது இடங்களை ஒரு மென்டல் மேப் மாதிரி போட்டு வச்சுக்கிற மூளையோட திறன் அதிகமாகும். இதுக்கு பேர் தான் ஸ்பேஷியல் மெமரி. இது ஒரு புது இடத்துக்கு போன வழியை ஈஸியா ஞாபகம் வச்சுக்க ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இதுவரைக்கும் நம்ம மூளைக்கு மட்டும்தான் வேலை கொடுத்தோம். இப்போ மனசையும் உடம்பையும் கனெக்ட் பண்ற மாதிரி சில பயிற்சிகளை பாப்போமா? 4வது பயிற்சி ஹேண்ட் கோஆர்டினேஷன். உங்க வலது கையில 2 சைன் காட்டுங்க, இடது கையில ஓகே சைன் காட்டுங்க. இப்போ ஒரே நேரத்துல ரெண்டையும் மாத்துங்க. அதாவது இடது கையில 2, வலது கையில ஓகே. இது 20 செகண்ட்ல 10 தடவை செய்ய முடியுதா? ட்ரை பண்ணி பாருங்க. இந்த பயிற்சி உங்க மூளையோட இடது பக்கம் வலது பக்கம் ரெண்டையும் ஒரே டீமா வேலை செய்ய வைக்கிற மாதிரி. இப்படி செய்யறப்போ மூளையோட 2 பாகத்துக்கும் நடுவுல இருக்கிற கனெக்ஷன் இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். இதனால உங்க மைண்ட் பாடி கோஆர்டினேஷன் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். 5வது பயிற்சி உங்க பழக்கமில்லாத கையை யூஸ் பண்றது. இது ரொம்ப சிம்பிளான ஆனா பவர்ஃபுல்லான ஒரு பயிற்சி. டெய்லி பண்ற வேலை, அதாவது பல் தேய்க்கிறது, சாப்பிடுறது, எழுதுறது, இதையெல்லாம் உங்க பழக்கமில்லாத கையால செஞ்சு பாருங்க. இந்த சின்ன மாற்றம் ஏன் இவ்ளோ பவர்ஃபுல் தெரியுமா? ஏன்னா இது உங்க மூளைய அதோட ரெகுலர் ரூட்டை விட்டுட்டு ஒரு புது வழியில போக சொல்லுது. இப்படி செய்யும்போது மூளையில புதுசா நியூரல் பாதைகள் உருவாகும், பழைய கனெக்ஷன்ஸும் வலுப்பெறும். இதுக்கு பேரு தான் காக்னிட்டிவ் ஃபிளெக்சிபிலிட்டி. அதாவது திடீர்னு ஒரு புது சூழ்நிலை வரும்போது அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளால யோசிக்க முடியும். சரி, நாம இப்போ கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இதுல நம்ம பார்க்க போற பயிற்சிகள் நம்ம அன்றாட பழக்கங்களை மாத்துறது மூலமா எப்படி மூளைய ஹெல்தியா வச்சுக்கலாங்கிறத பத்தி தான். 6வது பயிற்சி பிரெயின் கேம்ஸ் விளையாடுறது. சுடோகோ, செஸ், விடுகதைகள், புதிர்கள், வார்த்தை விளையாட்டுகள். இந்த மாதிரி கேம்ஸ் உங்க முடிவெடுக்கும் திறனையும் ஞாபக சக்தியும் அதிகப்படுத்தும். ஆனா ஒரு முக்கியமான விஷயம், சும்மா டைம் பாஸுக்காக விளையாடுற அடிக்டிவான கேம்ஸை அவாய்ட் பண்ணிடுங்க. செஸ், சுடோக்கு மாதிரி ஸ்ட்ராட்டஜி கேம்ஸ்லாம் வெறும் பொழுதுபோக்கு மட்டும் இல்ல, அது உங்க மூளையோட முக்கியமான பகுதிகளை நேரடியாவே பலப்படுத்துது. அதாவது பிளான் பண்றது, பிரச்சனைகளை தீர்க்கிறது, சரியான முடிவெடுக்கிறது மாதிரி ஹை லெவல் சிந்தனை திறனை வளர்க்க இது ரொம்பவே உதவும். 7வது கடைசி பயிற்சி டெக்னாலஜி மேல நம்ம வச்சிருக்கிற சார்பை குறைக்கிறது.
யோசிச்சு பாருங்க, நாம டெக்னாலஜி அதிகமா யூஸ் பண்ண நம்ம மூளைக்கு வேலை கம்மியாகுது. ஃபோன் நம்பர்ல ஞாபகம் வச்சுக்கிறது, கால்குலேட்டர் இல்லாம சின்ன சின்ன கணக்கு போடுறது, இல்லனா ஜிபிஎஸ் பார்க்காம ஒரு வழிக்கு போயிட்டு வர்றது, இதெல்லாம் உங்க ஞாபக சக்தியையும் இடங்கள் பற்றிய அறிவையும் பலப்படுத்தும். சரி, இந்த 7 பயிற்சிகளுக்கும் பின்னாடி இருக்கிற முக்கியமான அடிப்படை கொள்கை என்ன? அத பத்தி இப்ப பார்க்கலாம். நம்ம பார்த்த எல்லா பயிற்சிகளுக்கும் பின்னாடி ஒரே ஒரு முக்கியமான ஐடியா தான் இருக்கு. நம்ம இலக்கு ஒரு விஷயத்துல மாஸ்டர் ஆகுறதில்ல, புதுமையா ஏதாவது பண்றதுதான். ஒரு பயிற்சியை நீங்க நல்லா செய்ய ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அது உங்க மூளைக்கு ரொம்ப ஈஸியா ஆயிடும். அதனால தொடர்ந்து புது புது சவால்களை மூளைக்கு கொடுத்துட்டே இருந்தாதான் புது நியூரல் பாதைகள் உருவாகும். இதுதான் உண்மையான அறிவாற்றல் வளர்ச்சி. அப்போ நாளைக்கு உங்க மூளைக்கு என்ன புது ஒர்க் அவுட் கொடுக்க போறீங்க? உங்க பிரெயின் ட்ரைனிங் பயணத்தை ஆரம்பிக்க இன்னிக்கே ஒரு நல்ல நாள். யோசிச்சு பாருங்க.